வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் தனது தந்தை, சகோதரன் மற்றும் சகோதரின் மகனை கும்பல் ஒன்றை அழைத்துச் சென்று யாழ்ப்பாணத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்பாகவும் இதன் பின்னணி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பூநகரி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபரும் பூநகரி மத்திய கல்லூரியின் அதிபரும் பயணித்துக் கொண்டிருந்த வேளை வீதியில் மது போதையில் இருந்த கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள், நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளும் போதாவது எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் என்று கொழும்பில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போலீசிற்கு பொறுப்பான அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் கும்பல் ஒன்றை அழைத்து சென்று தந்தை, சகோதரன், சகோதரின் மகன் என மூவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலிருந்து வாகனம் ஒன்றில் சில நபர்களை அழைத்து சென்று இவ்வாறு யாழ்ப்பாணம் பத்திராயன் பகுதிக்கு சென்று வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் தந்தை, சகோதரன் மற்றும் சகோதரனின் மகன் மீது கற்களாலும் இரும்பு கம்பியாலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்கள் சென்ற வாகனத்தில் வாள்கள் இருந்ததாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் காயமடைந்த அந்த வெளிநாட்டு நபரின் தந்தையும் சகோதரனும் சகோதரனின் மகனும் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதற்கான பின்னணி காரணம் என்ன அவர்களுக்குள் நடந்தது, எதற்காக இவ்வாறு தாக்குதல் நடத்தினார்கள் என்பது தொடர்பாக பல கேள்விகள் இதிலே இருக்கின்றன. அதனை தாண்டி குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்குள்ளே தந்தையை தாக்குவதற்கு, சகோதரனை தாக்குவதற்கு, சகோதரனின் மகனை தாக்குவதற்காக இவ்வாறு வவுனியாவிலிருந்து வாகனத்தை அமர்த்தி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வாறான ஒரு வன்முறை கலாச்சாரத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சொந்த சகோதரம் பெற்ற தந்தைக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களை அழிப்பதற்காக, மற்றவர்களை தாக்குவதற்காக இவர்கள் எந்த அளவு தூரம் செல்வார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தந்தை, சகோதரன், சகோதரன் மகனை தாக்குவதற்கு கும்பலை அழைத்து செல்வார்களா, அதாவது மர்ம கும்பலை அழைத்து சென்று இவ்வாறு தாக்குதல் நடத்துவார்களா? சகோதரங்களுக்கு இடையே பிரச்சனை வந்தால் ஒருவர் மற்றொருவரை அடிப்பார், பின்னர் சேர்ந்து கொள்வார்கள். அது உச்சகட்ட கோபத்தில் இருக்கின்ற போது உடனே நடக்கின்ற முடிவு. இது திட்டமிட்டு இவ்வாறு செய்கின்றார்கள் சொன்னால் நாளை மற்றவர்களுக்கு நடப்பதற்கு இது நேரம் ஆகும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகையால் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் ஊக்குவிக்க கூடாது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இவ்வாறு தண்டிக்கப்படுவதன் ஊடாகத்தான் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியும். பின்னணியில் என்ன வேண்டும் என்றாலும் நடந்திருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதை தாண்டி அவர்களும் பேசலாம். இவ்வாறு செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மற்றவர்களுக்கும் இதனால் ஆபத்து இருக்கின்றது. இதனை வளர்த்தால் அந்த ஊரில் இருக்கின்ற ஏனையர்களும் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் பலவோரும் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்த வன்முறை சம்பவங்களை எந்த காரணத்திற்காகவும் ஊக்குவிக்காதீர்கள். மற்றொரு செய்தியாக பூநகரி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் மற்றும் பூநகரி மத்திய கல்லூரியின் அதிபர் மீது மது போதையில் நின்ற கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியதில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இவர்கள் இவ்வாறு பூநகரில் இருந்து ஓய்வு பெற்ற அதிபரும் தற்போது அதிபராக இருக்கின்ற நபரும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தனங்கிழப்பு எனப்படுகின்ற பகுதியில் மது போதையில் ஒரு கும்பல் நின்றிருக்கின்றது. அந்த கும்பல் இவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையைத்தான் சிகிச்சை பலனின்றி குறித்த ஓய்வு பெற்ற அதிபர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவர்களுக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த அறிமுகமும் இல்லாதவர்கள். அப்படி இருக்கின்ற போது வீதியில் மது போதையில் நின்ற நிலையிலே வருகின்றவர்களை அடிப்போம், அது ஒரு பொழுதுபோக்கு என்கின்ற அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.
இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் முழுமையான தகவல்கள் இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் தற்போது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதுவே முன்விரோதமோ அந்த திட்டமிட்ட தாக்குதலோ இல்லை என்றுதான் தெரிய வருகின்றது. ஆகவே ஒரு குழு மது அருந்தி விட்டால் 4 இளைஞர்களுடன் நாங்கள் நின்று விட்டால் வீதியில் வருகின்றவர்களை எங்களது பொழுதுபோக்கிற்காக எங்களது வெறிக்குணத்திற்காக தாக்கலாம் என்று நினைப்பது எவ்வகையான ஒரு செயற்பாடாக பாருங்கள். அப்படி என்றால் யாழ்ப்பாணத்தில் வீதியால் செல்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி இப்போது யாழ்ப்பாணம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வன்முறை கும்பலின் அட்டகாசம் என்பது தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்ற முதல் நாளிலே அந்த வருடத்தை வரவேற்கும் முகமாக யாழ்ப்பாண நகர் பகுதியில், அதாவது தனியார் பேருந்து நிறுத்தும் இடத்திலே ஒரு கும்பல் நின்று நடனமாடிக்கொண்டிருந்தது, முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டிக் கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீதியால் வந்த ஒரு இளைஞனை அனைவரும் சேர்ந்து தாக்கினார்கள். பல சம்பவங்கள் எங்களது போதைக்காக பொழுதுபோக்கிற்காக நாங்கள் ஒன்றாக இருக்கணும், அதையால் அடிப்போம் என்று முடிவெடுத்து அடிக்கின்ற நிலையும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுவரை காசுக்காக தாக்குவது, கொலை செய்வது, போதைவசத்துக்காக தாக்குவது, கொலை செய்வது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது போதாதென்று தற்பொழுது இதுவும் சும்மா வேண்டுமென்றாலும் அடிப்போம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகையால் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இந்த வன்முறை சம்பவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இதனூடாக சொல்லிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே கேட்டிருக்கிறார். நேற்றைய தினம், அதாவது கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பிலே துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. கணையமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற நபர் நீதிமன்றத்திலே எதிரி கூண்டிலே நிற்கின்ற போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து பேசுகின்ற போதே அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு ஏற்கனவே 2 பேரால் யாழ்ப்பாணத்தில் ஆபத்து இருந்தது, அப்போது ஒரு பிரச்சனை நடந்தது. நான் நாடாளுமன்றத்திற்கு வருகின்ற போது, அதாவது நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்கின்ற போதாவது எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். முகமாலை வடக்கு பகுதியில் இருக்கின்ற கடையொன்றில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இவ்வாறு பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனையின் வீதி முகமாலை வடக்கு பகுதியில் இருக்கின்ற கடையொன்றின் மீது இவ்வாறு இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர கடந்த 2021ஆம் ஆண்டு கழிவு எண்ணெய்களால் அந்த கடை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற மர்ம நபர்கள் இரும்பு கம்பியால் கடையை உடைத்து சேதப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் 3வது முறை பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதை தவிர தற்பொழுது அடிக்கடி பெட்ரோல் கொண்டு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னர் பழைப்பகுதியில் இருக்கின்ற வீடொன்றில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான செய்தியையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.